ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அரசு தரப்பு கூறியிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், தகவல்களை பகிரலாம். தமிழர்களோட வீர விளையாட்டுல ஒண்ணு அப்படின்னு சொல்ல போறாங்க ஜல்லிக்கட்டு சொல்லலாம். ஆண்டுதோறும் பொங்கலை ஒட்டி உள்ள நாட்கள்ல இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டானது நடைபெறும். மதுரையை ஒட்டி உள்ள பகுதிகள் மட்டுமல்லாது தமிழகத்தோட பல்வேறு பகுதிகளிலையும் இந்த ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு உள்ளிட்டவைகள் நடைபெறுவது வழக்கம். இது தமிழர்களோட தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு நெறிமுறை. இந்த நெறிமுறை தற்போது ஒரு அதிக அளவுல கடைபிடிக்கப்பட்டு இருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கு பல்வேறு நிபந்தனைகள் ஏற்கனவே உண்டு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மாடுகளை துன்புறுத்தக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அதுக்கு உண்டான சட்டத்திட்டங்கள் நிறைய பிடிச்சிருந்தாங்க. இதனையும் மீறி கடந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்பு, ஏறத்தாழ ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு ஜல்லிக்கட்டுக்கு ஒரு தடை அப்படிங்கிறப்ப வந்த நிலையில தமிழகம் முழுவதுமே கொந்தளிச்சு அதன் அடிப்படையில் நடைபெற்ற போராட்டம், ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து மீண்டும் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. பாரதிய ஜனதா ஆட்சியால அந்த அனுமதி கொடுக்கப்பட்டது. இந்நிலையில ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஜல்லிக்கட்டு நடைபெறக்கூடிய நாட்களை ஒட்டி உள்ள பகுதிகள் மட்டுமல்லாது அந்த ஜல்லிக்கட்டுக்கு காளைகளை விடக்கூடிய அந்த நெறிமுறைகள் அவ்வப்போது மாற்றி வைக்கப்படுவது. அதனை அடுத்து பாத்தீங்கன்னா, தற்போது 2026ஆம் ஆண்டு, அதாவது அடுத்த மாதம் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி நடைபெற உள்ள இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தற்போது தமிழ்நாடு அரசு வெளியிட்டு இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டு போட்டியில காளைகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டும். எப்படின்னா, இப்ப மதுரையை ஒட்டி உள்ள அந்த அலங்காநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் அந்த காளை மாடுகள் அந்த இதுல இருந்து வெளியே விடும்போது, அதாவது வாடிவாசல்ல இருந்து வெளியே விடும்போது அதற்கு எந்த விதமான துன்புறுத்தலும் எந்த விதமான துன்புறுத்தல்களும் பண்ணக்கூடாது. ஏன்னா சில சமயங்கள்ல இந்த குச்சி வச்சு குத்துறது, ஆணி வச்சு குத்துறது உள்ளிட்ட பல்வேறு செயல்கள் நடைபெறுது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே புகார்கள் வந்த நிலையில அந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் உள்ள காளைகளுக்கு எந்தவித பாதிப்பு ஏற்படாத வகையில் அதற்கு உண்டான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் அப்படின்னும், ஆட்சியர்கள் அனுமதி பெறாமல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள ஆட்சியர்கள் கலெக்டர்ஸ்ல அனுமதி வாங்காம ஜல்லிக்கட்டு உள்ளிட்ட போட்டிகளை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டிகளை பாதுகாப்பாக நடத்துவதற்கான நெறிமுறைகளும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கு. இதன்படி விலங்குவதை தடுப்பு சட்ட விதிகளுக்கு இணங்கத்தான் இந்த போட்டிகளை நடத்த அனுமதி வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, பல்வேறு இடங்கள்ல காளைகளை துன்புறுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை கொண்டு போயிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில அதுக்கு உண்டான நெறிமுறைகளை கடைபிடித்து அதன் அடிப்படையில நீங்க அந்த ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தற்போது தமிழ்நாடு அரசு அறிவிப்பு ஒண்ணு வெளியிட்டு இருக்குது. இனிதா, விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவகுமார்.